ரூட் கேஸ் அனாலிசிஸில் நெக்ஸ்ட்டு 5Y அனாலிசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 5Yங்கிற டூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளமோட ரூட் கேஸ் வந்து எதனால ஏற்படுது அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஒரு ரூட் கேஸ் அனாலிசிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போவுமே 5Y அனாலிசிஸ் டீமை வந்து சார்ந்து தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டோட கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் சிம்டம்ஸோட ட்ரில் டவுன் வந்து கேரி அவுட் பண்ண வழியில இருந்து ட்ரான் பண்ணுறது. இப்போ 5Y எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டூல்னு கூட சொல்லலாம். பிகாஸ் எல்லா ப்ராப்ளத்துக்குமே ரூட் கேஸ் வந்து அப்டேட் ஆகிற வரைக்குமே ஒய் ஈக்குவேஷன் வந்து இம்போஸ் பண்ணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 5Y டெக்னிக்குங்கிற ஒரே ரீசன்னாலே இது வந்து 5 கொஸ்டின்லேயே முடிஞ்சிடாது. பிகாஸ் இந்த ஒய் அதாவது ஏங்கிற இந்த கொஸ்டின் வந்து ரூட் கேஸ் வந்து நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த ரீசன்னாலே இது வந்து நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் கூட ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த 5Y டெக்னிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கிளாஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய டீம் கூட ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டரோட எக்ஸ்பெக்ட் ப்ராசஸோட ஓனர் அண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டீம் மீட்டிங்கான பர்பஸ் அண்ட் ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லேருந்து பேக்வேர்டு சினேரியாஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரூட் கேஸை வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஏங்கிற கொஸ்டினை வந்து எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. மோஸ்ட்டாக இந்த ரூட் கேஸ் வந்து என்ன ரீசன்னால இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ஸ் ரிசோர்ஸ் இல்லைன்னா டைம் ரீசன்னால தான் இருக்கும்.